பிபி, சுகர் இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா நான் தங்கச்சி வந்துட்டு டாக்டருக்கு படிக்கிறா. ஸோ, அப்பப்போ இந்த மாரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நானும் போய் செக் பண்ணிக்குவேன். ஸோ, நம்மளுக்கு எல்லாமே நார்மல் தான். ஆனா, இந்த தடவ ஒரு ஃபன்னு தானே இந்த மாரி செக் பண்ணிக்கிறது, விளையாடுறது எல்லாம். ஸோ, வீட்ல ஒரு டாக்டர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, இனிமேல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்ககிட்டயே பார்த்துற வேண்டியது தான். அங்கே பாருங்க, என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்ன கழுவி கழுவி ஊத்துறா. ஸோ, அந்த பால் நல்லா இருந்தது. அதை பிடிச்சி அமுக்கி அமுக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த வேலை. அப்புறமா வழக்கம் போல் நம்ம ரூட்டீனில் இறங்கியாச்சு. வே ப்ரோட்டீனும் பனானாவும் சாப்பிட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம செகண்ட் மீல் யோகட் இருந்ததில்ல. ஸோ, யோகட்டை சாப்பிட்டுக்கிட்டே இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே. இந்த வீடியோ நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்க அப்படின்னு தெரில. ரொம்ப லேட்டாக தான் டெலிவர் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ, அப்படியே அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஈவினிங்காக கிரிக்கெட் ஆட போகிறதுக்கு முன்னாடி பப்பாயா இருந்தது. ஸோ, கொஞ்சம் பப்பாயா சாப்பிட்டுட்டு கிரிக்கெட் ஆட போயிட்டேன். அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஒரு இன்டென்ஸான நல்ல கேம். அந்த நல்ல கேம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிருது, இன்னும் கேப்பெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ, வெளியே போயிருந்தேன். அது கொஞ்சம் குளிராக இருந்ததுனால அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த எக் ஒயிட்ஸில் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ, நாளைக்கு எனக்கு ஒரு பர்த்டே. எனக்கு தான் பர்த்டே. எனக்கு ஒரு பர்த்டே எல்லாம் இல்லை. அந்த பர்த்டேக்கு ஒரு சின்ன கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் ஆமாம். இதை நைட்டு வெட்டலாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதை கூட இப்போயே சாப்பிட்ருவோன்ட்டு அப்படியே ஊதி அதை கட் பண்ணி கொஞ்சம் கட்டெல்லாம் இல்லை, அதை பிச்சு சாப்பிட்டது தான். இது ஒரு ப்ரௌனி, அந்த 20 ருபீஸ் வரும் இல்லை, அந்த ப்ரௌனி வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ, நம்மளுக்கு நாமளே விபூதி அப்படின்னு நானே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு ஊதிட்டு நல்லா இருக்குது. அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரௌனி, சின்ன கேக். ஸோ, கேக்கெல்லாம் இப்போ ஒரு ட்ரெடிஷன் பண்ணிட்டாங்க. ஸோ, தட்ஸ் இட். நாளைக்கு பர்த்டே எப்படி போகுது அப்படின்ற விலாகும் உங்களுக்கு போடுறேன். இதை வெட்டி அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இன்னியோட கடையை அப்படியே சாத்துட்டேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு கைஸ், இன்றைக்கி மெடிடேஷன் பண்ணல அப்படின்ட்டு. அப்புறமா போயிட்டு ஜேர்னலிங் எழுதிட்டு ஒரு மெடிடேஷனுக்கு உக்காந்தேன். மெடிடேஷன் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே போய் தூங்கிட்டேன்.